இப்போ எக்ஸாம்பிள் 1.39 பாருங்கள். By using Gaussian elimination method, balance the chemical reaction equation. C5H8 plus O2 gives CO2 plus H2O. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லேயே ஒரு என்டையராக டிஃப்ரெண்ட்டான சம் கெமிஸ்ட்ரியை மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. கெமிக்கல் ஈக்குவேஷன் இருக்குது, இதையே நம்ம பேலன்ஸ் பண்ணணும். யூஸ்வலாக நீங்கள் கெமிஸ்ட்ரியில் தான் இப்படிலாம் பார்ப்பீங்க. பட் இதை மேக்ஸில் கன்வெர்ட் பண்ணி அது மேட்ரிக்ஸில் இந்த சம்மை கொடுத்துருக்காங்க. மேட்ரிக்ஸில் காசியன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. பேலன்ஸ் பண்ண சொல்லி, சால்வ் பண்ண இங்கே பேலன்ஸ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சம். இந்த மாதிரி ஒரு சம் இந்த எக்ஸாம்பிள் 1.39 ஒன்று இருக்கும். இதுலேயே ஒரு எக்ஸசைஸ்லேயும் ஒரு சம் இருக்கும். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் 1.39ஓட சொல்யூஷன் பாருங்கள். நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணுன்னா இங்கே முன்னாடி பாசிட்டிவ் நம்பர்ஸ் நம்ம கிடைக்கணும். இந்த 4 டேர்ம்லேயும் முன்னாடி பாசிட்டிவ் நம்பர்ஸ் வந்து ப்ராப்பர் வேல நம்ம சூட்டபிளாக எழுதுனோம்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி இது இந்த ஈக்குவேஷனை கெமிக்கல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும்னு அர்த்தம். சால்வ்னு மேக்ஸில் சொல்லுவோம், கெமிஸ்ட்ரியில் பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, we are searching, that is we are going to find positive integers. என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஒன்லி பாசிட்டிவாக இருக்கணும், இன்டீஜராகவும் இருக்கணும். x1 x2 x3 and x4 such that இந்த 3 டேர்ம் கூடயே நான் ஒன்னொன்னையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். x1 இன்ட்டு கொடுத்துருக்குற ஃபர்ஸ்ட் டேர்ம் C5H8 சரியா, ப்ளஸ் x2 இன்ட்டு O2 ஈக்குவல் டு x3 இன்ட்டு CO2 ப்ளஸ் x4 இன்ட்டு H2O. திஸ் இஸ் கால்ட் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். இது என்ன கொடுத்துருக்குற கெமிக்கல் ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு சூட்டபிளாக பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் கண்டுபிடிக்கணும். பாசிட்டிவாக இருக்கணும்னா ப்ளஸில் தான் இருக்கணும். இன்டீஜர்னால் எல்லாமே ஹோல் நம்பர், தட் இஸ் 1 2 3 எக்ஸட்ராவாக இருக்கணும். இன்டீஜராக இருக்கிறதுனால நெகட்டிவும் வரும், பட் ஒன்லி பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க, பாசிட்டிவ் இன்டீஜர்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒன்லி தட் இஸ் கால்டு 1 2 3 எக்ஸட்ரா இந்த மாதிரி நம்பர்ஸாக இருக்கணும். ஃப்ராக்ஷன்லாம் இதில் பாசிபிலிட்டியே கிடையாது. ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறதுக்கு ஃபஸ்ட்டு x1 x2 x3 x4ன்னு 4 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை சூஸ் பண்ணி ஃபஸ்ட் ஒவ்வொரு டேர்ம் கூடயும் நான் இந்த x1 x2 x3 x4 மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். ஐ எம் கோயிங் டு கால் திஸ் ஒன் அஸ் ஈக்குவேஷன் 1. இப்போது இதில் என்னென்னா, நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் 1, ஈக்குவேஷன் நம்பர் 1ல் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எங்கே ஈக்குவேஷன் 1ல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம் எதுக்கு ஈக்குவல்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டத்துக்கு ஈக்குவல். ஓகேவா? என்னது? த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் 1. என்ன? ஈக்குவேஷன் நம்பர் 1ஓட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எவ்வளோ கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது அது ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் ஆன் த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் 1. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எவ்வளோ கார்பன் ஆட்டம்ஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடோட கார்பன் ஆட்டம்ஸ். அதுதான் இந்த பில்டப் கொடுக்குறாங்க. ஸோ த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் 1 ஷுட் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் ஆன் த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் 1. எனது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம்ஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம்ஸ். ஹென்ஸ் வி கெட், அதிலிருந்து லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ அதை அப்படியே மேக்ஸுக்கு கொண்டு வரேன். இங்கே எவ்வளோ கார்பன் ஆட்டம் இருக்குது? 5. அப்போ 5 இன்ட்டு x1, இங்கே எதுவுமே இல்லை, ஈக்குவல் டு இங்கே ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் C மட்டும் இருக்குன்னா ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் 1 இன்ட்டு x3 இஸ் x3. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த x3 இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா 5x1 மைனஸ் x3 ஈக்குவல் டு 0. இதே மாதிரி நம்பர் ஆஃப் இங்கே ஹைட்ரஜன் ஆட்டம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம். பாருங்கள், 8 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, 8 ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போ 8x1. ஓகே, இங்கே எதுவும் இல்லை, இங்கேயும் எதுவும் இல்லை, இங்கே மட்டும்தான் இருக்குது. இங்கே 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, 2x4. இது எல்லாத்தையும் காமனாக நான் என்ன பண்ணிக்கலாம், 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் லெஃப்ட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். 8x1 மைனஸ் 2x4 ஈக்குவல் டு 0. ஐ எம் கோயிங் டு டிவைடிங் பை 2. இப்போ 4x1 மைனஸ் x4 ஈக்குவல் டு 0. கால் இட் ஈக்குவேஷன் நம்பர் 3. இது ஹைட்ரஜன் வந்தாச்சு. அடுத்தது என்ன? ஒன்று ஆக்சிஜன் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப்
ஆக்சிஜன் ஆட்டம் இந்த ரைட் ஹேண்ட் சைடு. அப்படின்னு என்ன பயந்துக்கவே வேண்டியதில்லை. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எவ்வளோ ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆட்டம். இங்கே இருக்கிறது என்ன 2 இன்ட்டு x2 ஓகே ஈக்குவல் டு இங்கே 2 O2னா 2 இருக்குது 2 இன்ட்டு x3. ஆனால் இங்கே ஒரு O இருக்குது ஆக்சிஜன் இருக்குது அதனோட நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 1 இன்ட்டு x4. ஸோ இதை கம்ப்ளீட்டாக லெஃப்ட்டுக்கு கொண்டு வந்துட்டோம்னா பாருங்கள் 2x2 இது லெஃப்ட்டுக்கு வரும்போது -2x3 -x4 ஈக்குவல் டு 0. புரிஞ்சிச்சா? இப்போ பாருங்கள் ஈக்குவேஷன் நம்பர் 2, 3, 4 இந்த 3 ஈக்குவேஷனுமே பிகம்ஸ் அ ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். ஏன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடியது எல்லாமே கான்ஸ்டன்ட் 0 ஆயிடுச்சு. ஸோ ஈக்குவேஷன் 2, 3 and 4 கான்ஸ்டியூட் எ homogeneous system of linear equations in 4 unknowns. எதனால் 4 unknownsன்னு சொல்கிறோம்? x1 இருக்குது, x2 இருக்குது, x1 இருக்குது, x3 x4 இருக்குது, x2 இதில் இருக்குது. ஸோ x1 x2 x3 x4ங்கிற 4 வேரியபிள் இங்கே இருக்குது. ஸோ இட் இஸ் இன் 4 unknowns. சரியா? இதுக்கு காஸ் எலிமினேஷன் மெத்தட் காஸியன் எலிமினேஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃபர்ஸ்ட் லைன் நம்ம அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் என்னன்னு எழுதிக்கிறோம். அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் AB ஈக்குவல் டு ஏங்கிறது பாருங்கள் ஈக்குவேஷன் நம்பர் 2ல் கோஎஃபிஷியன்ஸை வச்சு சொல்லணும் கரெக்டாக. 5 x1ஓட கோஎஃபிஷியன் x2 இல்லைன்னா 0. இப்போ 5 0 x3ஓடது -1 x4ஓடது 0. ஸோ 5 0 -1 0. இப்போ ரைட் சைடில் எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ் தான். ஸோ இந்த இடம் வந்து ஏபின்னு சொல்லலாம் இல்லைன்னா A0 மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் அ 0 மேட்ரிக்ஸ். இது ஈக்குவேஷன் 2ல் என்னென்ன 5 வரும் x2 இல்லாதனால 0 x3 இருக்கிறனால -1 x4 வந்து 0. 3க்கு வந்துட்டிங்கன்னா 4 வரும் x1க்கு x2க்கு 0 x3க்கு 0 x4க்கு -1 4 0 0 -1 3 ஆயிடுச்சா? 4க்கு வாங்க. 4 என்னாகும் x1ங்கிறது 0 x1ஏ இல்லை அந்த டேர்மே அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் வந்து 0. x2ஓடது 2 கோஎஃபிஷியன்ட் x3ஓட கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் -2 x4ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து -1. இப்போ 0 2 -2 -1 ஓகே இதுதான் அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் A0 இல்லைன்னா ABன்னு சொல்லலாம். இப்போ காஸ் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட இந்த 2 எலமெண்ட்டு 0 பண்ணணும். அடுத்தது இந்த எலமெண்ட்டு 0 ட்ரை பண்ணணும். தட் இஸ் கால்ட் ட்ரையாங்குலர் ஃபார்மில் ஜீரோஸ். இட் இஸ் கால்ட் ரோ எக்கிலோன் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஆனால் இது 0 ஆயிடுச்சு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் இதை 0 பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் R1 and R2 ஆர் இன்டர்சேஞ்ச்ட். R1 and R2 அப்போ இந்த ரோ செகண்ட் ரோக்கு வந்துடும் இந்த ரோ ஃபஸ்ட் ரோக்கு மூவ் ஆயிரும். ஓகே இப்போது அடுத்தது என்ன பண்ணணும் R2 and R3 ஆர் இன்டர்சேஞ்ச்ட். அப்போ இங்கே இருக்கிற R2 R3 ஆயிரும் R3 R2க்கு போயிடும். ஓகே அடுத்தது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஒரே ஒரு லைனு எனக்கு இது 0 எனக்கு இது 0 வந்துருச்சு இது மட்டும் 0 பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் R3யை R3 ரீப்ளேஸ்ட் ஆஸ் இங்கே 5 இருக்குது. ஓகே இங்கேயும் 0 இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதையும் நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். இங்கே 5 இருக்குது இங்கே 4 இருக்குது. ஸோ இந்த 4ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா 20 ஆயிரும். இந்த 4ஐயும் இந்த 5ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா 20 ஆயிரும். காரணமாக இங்கே 5 இருக்குது இங்கே 4 இருக்குது இந்த 5 இருக்குது இங்கே -5 நான் கொண்டு வரணும்னா 4ஐ ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணணும் அப்புறம் -5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ராக்ஷன் வந்து வர்ற ஆன்சர் ஃப்ராக்ஷனில் வரும். ஸோ அந்த டிஃபிகல்ட்டி வேண்டாங்கிறக்காக அப்படி போட்டிங்கனாலும் உனக்கு ஆன்சர் வரதான் செய்யுது கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அந்த டிஃபிகல்ட்டி வேண்டாங்கிறக்காக தான் இதுக்கும் காமனான ஒரு நம்பர் கொண்டு வந்துடுறேன். இது ஜஸ்ட் லைக் எல்சிஎம் அவ்வளோதான். ஸோ இங்கே 4 இருக்கா இப்போ 5 × 4 20 ஆயிரும். இங்கே 5 இருக்கா இப்போ 4 கூட × 5 போட்டுட்டிங்கன்னா 20 ஆயிரும். அதை தான் நான் பண்ணுறேன். ஸோ R3 ரீப்ளேஸ்ட் ஆஸ்
4 times R3, இது -5 times R1. என்ன வருதுன்னு பாருங்கள். 4 times R3, இதுதான் R3, 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 4 into 5 is 20, இங்கே 0, -4, 0, 0, அதுதான் இங்கே வரும். அடுத்து -5 times R1, இதை கம்ப்ளீட் இந்த R1-ஐ நான் என்ன பண்ணுறேன், -5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ -5 into 4, -20, இது 0, எதை மல்டிப்ளை பண்ணினாலும் 0 தான் கூட 0 தான் வரும். -1 into -5 வந்து +5, இது 0. ஆட் பண்ணி பாருங்கள், இது 0, இது 0, இது -5, இது 5, இது 0. இப்போ 0, 0, -4, 5, 0 இருந்தாச்சா. இப்போ ரேங்க் பாருங்கள், ரேங்க் ஆஃப் ஏனிங்னா இது தான். நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோஸ் பாருங்கள், எல்லாமே நான்-ஜீரோ ரோ தான், எதுவுமே 0 ரோ கிடையாது. 0 ரோன்னா எல்லா எலமெண்ட்ஸுமே 0, 0 வந்தால் அதுக்கு பேர் 0 ரோ. ஸோ இந்த மூணுமே நான்-ஜீரோ ரோ தான். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ 3. இப்போ 0 எடுத்துட்டிங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏபியை பற்றி சொல்லணும். இதுவும் நான்-ஜீரோ ரோ, இதுவும் நான்-ஜீரோ ரோ, இதுவும் நான்-ஜீரோ ரோ, தட் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 3. இந்த 3ங்கிறது எப்படி இருக்குன்னா லெஸ் தேன் 4ஆக இருக்குது. எப்படி 4-ஐ வச்சு சொல்கிறேன்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா x1, x2, x3 அண்ட் x4ங்கிற 4 அன்னோன் இருக்குது. ஸோ இந்த 4 அன்னோனும் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ், அந்த 4ஐ விட 3ங்கிறது ஸ்மாலராக தானே இருக்குது. இப்போ 3 இஸ் லெஸ் தேன் 4, தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். தேர்ஃபோர் என்ன ஆயிடுது, சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருந்து அண்ட் ஹேஸ் அ இன்ஃபைனட்லி மெனி நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆர் அண்ட் ஹேஸ் இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு பேர் ரோ எக்கிலோன் ஃபார்ம். இது நான் எதுக்கு கொண்டு வர போகிறேன், ஈக்குவலன்ட் சிஸ்டத்துக்கு மாற்ற போகிறேன். த ஈக்குவலன்ட் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இஸ் என்னது, ஈக்குவலன்ட் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இஸ் இது x1 ஓடது, இது x2 ஓடது, இது x3 ஓடது, இது x4 ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ இங்கே இருக்கிற ரோ எக்கிலோன் ஃபார்மை நான் எதுக்கு மாற்றுறேன், ஈக்குவலன்ட் சிஸ்டத்துக்கு மாற்ற போகிறேன். எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள். 4 into x1, x2 வராது, x3 வராது, -x4 ஈக்குவல் டு 0. இதுதான் நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன் பாருங்கள், x1 வராது, 2x2 -2x3 -x4 ஈக்குவல் டு 0. அடுத்து இது 0, இது 0, அதாவது x1ம் வராது, x2ம் வராது. x3க்கு வந்தீங்கன்னா -4x3 + 5x4 ஈக்குவல் டு 0 கிடச்சிருச்சா. இப்போ இதில் 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, பட் 4 வேரியபிள், x1, x2, x3ங்கிற 4 அன்னோன்ஸ், 4 வேரியபிள். இதை சால்வ் பண்ண போகிறோம் 1 by 1. இப்போ பாருங்கள், இதான் கடைசியாக கிடைக்கக்கூடிய 3 ஈக்குவேஷன். இதில் கடைசி ஈக்குவேஷனில் x4க்கு பதிலாக t எடுத்துக்கிறேன், ஏன்னா 2 வேரியபிள் தான் இருக்குது. ஸோ புட் x4 ஈக்குவல் டு t, வேர் t வந்து எப்படி இருக்குன்னா பிலாங்ஸ் டு r, நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா சொல்யூஷன் உனக்கு எப்படி கிடைக்கும்னா பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கணும், அதனால் இது வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். பட் t பிலாங்ஸ் டு rன்னு நான் எடுத்துக்கலாம், ரியல் நம்பர்ஸ். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் சி என்னாகும்னா ஏபிசின்னு கால் பண்ணிக்கிற அவ்வளோதான். ஈக்குவேஷன் சி இம்ப்ளைஸ் என்னாகும்னா -4x3 + 5 into x4க்கு பதிலாக t ஈக்குவல் டு 0. ஸோ விச் இம்ப்ளைஸ் -4x3 ஈக்குவல் டு ரைட்டுக்கு வரும்போது -5t, மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா x3 ஈக்குவல் டு 5/4 into t வரும். இப்போது x4க்கு tன்னு தெரிஞ்சாச்சு. இப்போ x3யோட வேல்யூ 5/4 into tன்னு தெரிஞ்சாச்சு. இன் ஈக்குவேஷன் பியில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்னாகும், 2x2 அப்படியே தான் இருக்கும், -2 into x3, x3க்கு பதிலாக 5/4 into t, -x4, x4க்கு பதிலாக t ஈக்குவல் டு 0. இப்போ 2x2 மைனஸ் இது கேன்சலேஷன் ஒரு 2 வந்துடும், 5/2 into t - t ஈக்குவல் டு 0. ஸோ 2x2 ஈக்குவல் டு 5t/2, இது -t, கரெக்டா? சாரி, இங்கே ஈக்குவல் டு, அப்போ இது ரெண்டையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ரைட் சைடுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஓகே, அப்போ 2x2 ஈக்குவல் டு, இது ரைட்டுக்கு வரும்போது ப்ளஸ் ஆயிரும் 5t/2, இது ப்ளஸ் ஆயிரும் +t ஈக்குவல் டு 2 எல்சிஎம் எடுத்து பாருங்கள், 5t + 2 into t is 2t. அப்போ 2x2 ஈக்குவல் டு 7t/2 வரும். அப்போ x2 ஈக்குவல் டு 70, இங்கே நியூமரேட்டில் இருக்கிற 2 டினாமினேட்டருக்கு வந்துடும், 2 into 2 4 ஆயிரும். இப்போ x2 ஈக்குவல் டு 70/4. இப்போ x2 கிடச்சிருச்சு, x3 கிடச்சிருச்சு, x4 கிடச்சாச்சு.
இப்போ எனக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் 4x1 மைனஸ் x4 இஸ் 0. ஸோ x4ஓட வேல்யூ டீங்கிறத இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். என்ன வரும்? 4x1 மைனஸ் t ஈக்குவல் டு 0. கரெக்டாக? 4x1 minus t equal to 0. So 4x1 equal to t or x1 equal to t by 4. So x1, x2, x3, x4 are positive integers. Okay va? Balancing equation na and the numbers are positive integers are. Let us choose t ku 4. Yana denominator 4 irukka. 4 thavara vera number eduthamna. இப்போ 16 எல்லாம் எடுக்கலாம். பட் இங்கே x1 ஆனால் இங்கே போகும்போது இல்லை மற்ற பிளேஸ் போகும்போது உனக்கு சரியாக வராதுங்கிறனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா சூஸ் பண்ணிட்டேன் டீக்கு 4. மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 எடுத்தாலும் ஆன்சர் வரும். இங்கே பாருங்கள் x1 4, x2 4 வந்திருக்குது, x3லேயும் 4 வந்திருக்குது. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 எடுக்கலாம். ஸோ நான் மினிமம் வேல்யூ 4 நான் எடுக்கிறேன். வி கெட் என்ன ஆக போகுதுன்னு பாருங்கள். x1 ஈக்குவல் டு 4/4, 4/4 இஸ் 1 ஆயிரும். அதே மாதிரி x2 எடுத்துட்டிங்கன்னா 7, 4/4 வந்து 1 ஆயிரும், வெறும் 7 கிடைக்கும். x3 எடுத்துட்டிங்கன்னா 5/4 into 4, 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 5 வரும். தட்ஸ் ஆல். x4ஓட வேல்யூ 4 ஆயிரும். ஸோ மினிமமாக நான் எடுத்திருக்கேன், ஏன்னா டினாமினேட்டரில் 4 இருக்கிறனால. ஸோ ஐ வில் கெட் எனக்கு x1ஓட வேல்யூ 4/4 1, x2ஓட வேல்யூ 7 4/4, 4 cancel ஆயிடுச்சுன்னா 7, x3ஓட வேல்யூ 5 into 4/4, 4 cancel ஆயிடுச்சுன்னா 5, x4 equal to 4. ஸோ எனக்கு x1 கிடச்சாச்சு. இந்த t வேல்யூ 4ங்கிற சப்ஸ்டியூட் பண்ணும்போது x1 1 வந்துடும். x2 பாருங்கள், இந்த 4 cancel ஆயிடுச்சுன்னா 7, x3ல 4 cancel ஆயிடுச்சுன்னா 5, x4 வந்து 4. ஸோ the balanced equation is balanced equationங்கிறது பாருங்கள் எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இப்போ ஃபஸ்ட்டு லைனில் நம்ம எடுத்துருக்குறோம் இல்லையா, இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே x1க்கு பதிலாக 1 போடுறோம். அப்போ C5H8 ப்ளஸ் x2க்கு பதிலாக 7 போடுறோம், 7O2 ஈக்குவல் டு 5CO2 ப்ளஸ் 4H2O. இதுதான் உன்னோட ஃபைனல் ஆன்சர், பேலன்சிங் ஈக்குவேஷன். அப்போ பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் இஸ் x1ஓட வேல்யூ, இங்கே x2ஓட வேல்யூ, இங்கே x3ஓட வேல்யூ, இங்கே x4ஓட வேல்யூ. தட்ஸ் ஆல்.